சம்பளம் ஆயிரும். தேவைக்கு கொடுத்தால் அவருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும். நம்ம தான் ஏற்றுக்கணும். நம்ம எல்லாருக்காவது சேர்ந்து ஒருத்தர் பணியாற்றாருன்னு சொன்னா அவருக்கு என்ன தேவை, நம்மள மாதிரி அவர் இருக்கணும், நம்மள மாதிரி புள்ள வேலைக்கு உள்ள என்ன அர்த்தம், 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு அப்படி சொல்றது வேலைக்கு. தேவைக்கு கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம், அவங்க அவங்களுடைய வசதிகளை பார்க்கணும், அவங்க என்ன லெவல்ல இருக்காங்கன்னு பார்க்கணும், குடும்ப நம்பர் எவ்வளவுன்னு பார்க்கணும். அவங்க தன்னிறைவா இருந்தா தான் இங்க என்ன செய்யும், கரெக்டான மார்க்கத்தை அவங்க சொல்லுவாங்க, யாரும் எதிர்பார்க்காம. அப்படிங்கிற மாதிரி நம்ம கருத்தில் கொண்டு ஜமாத்தில் உள்ளவர்கள் இந்த ஆலிம்களை எல்லாம் கூலிக்காரர்களாக ஆக்கி விடாமல், ஜமாத்தில் இருக்கிற ஆலிம் சாக்களை எல்லாம் கூலிக்காரர் ஆக்கிறாம, வாங்க அடுத்து உங்களுக்கு என்ன, உங்களுக்கு எத்தனை புள்ள, உங்களுக்கு என்ன மனைவி இருக்காங்களா, உங்க பராமரிப்புல தாய் வந்து இருக்கிறாங்களா, உங்களுக்கு இந்த கால சூழ்நிலை என்ன தேவை இருக்கு, ஒரு 10,000 ரூபாய் இருந்தா தான் ஓடுங்க, 10,000 ரூபாய் கொடுங்க. இன்னொருத்தர் இருக்காரு, அவருக்கு இப்பதான் கல்யாணம் இருக்காரு, ஒரு 5 ரூபாய் இருந்தா அவருக்கு போதும், 5 ரூபாய் கொடுங்க. அதாவது வேலைக்குன்னா வேலைக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க, அப்படி கொடுக்க கூடாது. தேவைக்கு அனுசரிச்சு என்ன செய்யணும், உங்க தேவையை நீங்க எங்களுக்கு அர்ப்பணித்துக் கொள்ற காரணம், தீனுக்கு அர்ப்பணித்துக் கொள்ற காரணத்தினால உங்களுடைய தேவைகளை நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம் என்று சொல்லணும் சொல்லி திருக்குறான்ல அல்லாஹ் என்ன செய்யறான், 2:273 ஒரு முன்னுரிமை அடிப்படையில் சொல்லி காட்டுறான். அப்ப இப்படியான ஒரு நிலைமை அப்படி கொடுக்கறாங்களா இன்னைக்கு? கூலியே இல்ல, கூலியில கேவலமான கூலி. ஒரு ஆலிம்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவரே முழு நேரம் இருக்கிறாரு, அவருக்கு 2,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஊர்கள்லாம் இன்னைக்கு இருக்குது. 2,000 ரூபாய் ஒரு சின்ன ஒரு சேல்ஸ்மேன் கூட இன்னைக்கு 2,000 ரூபாய்க்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க. 4,000 ரூபாய்க்கு வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. சாப்பாடோட தரணும்னு சொன்னா என்ன செய்ய மாட்டேங்குது, ஆள் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா ஒரு பள்ளி முழு நேரமும் அதுல ஒதுக்கக்கூடியவருக்கு என்ன செய்யறாங்க, அநியாயமா இந்த மாதிரி கொடுக்கல. அவர் என்ன பண்றாரு, அப்படியே நீ பண்ற, உன்னைய வச்சே நான் சம்பாதிக்கிறேன்னு என்ன பண்றாரு, கத்தம். அதுதான் இந்த ஏற்கனவே சொன்னமே, அதெல்லாம் உண்டாவதுக்கு காரணமே என்ன, நீ இப்படி பண்றீங்களப்பா, நான் இதுல கிடக்குறேன்னா இல்லையா, எனக்கு நான் வியாபாரமா பண்ண தெரியும், இந்த வியாபாரம் பண்ண தெரியும், நீ என்ன வியாபாரம் பண்ண முடியாம அர்ப்பணிக்கிறேனா இல்லையா, எனக்கு இந்த மாதிரி நீ பண்ணலன்னு சொன்னா நான் என்ன பண்ணிட்டு போயிருவேன், நான் உனக்கு துரோகம் பண்ணிடுவேன், மறுமைக்கு துரோகம் பண்ணிட்டு போயிடுறாரு. கத்தம் பாத்தியா தாயத்து தட்டுன்னு சொல்லி இதெல்லாம் அவங்க தன்னால விட்டுருவாங்க, அவர் விரும்பியா செய்யறாங்க. அந்த நிலையில் நம்ம வச்சிடக்கூடாது. தன்னிறைவான முறையில் என்ன செய்யணும், அவங்கள வச்சிருக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்துல பார்க்கிறோம். அதே மாதிரி ஜக்காத் இருக்குன்னு வைங்களேன், ஜக்காத்துங்கிற ஒரு இபாதத் தானே, ஜக்காத்துங்கிற ஒரு வணக்கம். அந்த வணக்கம் என்ன, பொருளாதாரமா இருந்தாலும் ஒரு இபாதத், அது 5 கடமையில ஒரு கடமை. இந்த ஜக்காத்துல 8 பேருக்கு அல்ல விநியோகிக்கணுங்கிறான். இந்த ஜக்காத் வசூலிக்கணும்ல, 8 வகையில செலவழிக்கணும் அப்படிங்கிறான். 8 வகை என்ன, யாசித்து வரக்கூடியவர்களுக்கு கொடுக்கணும், யாசிக்காமல் கௌரவமா ஏழையா இருக்கிறாங்களே அவங்களுக்கு கொடுக்கணும், இஸ்லாத்தின்பால் ஈர்ப்பதற்காக மற்ற சமுதாயத்தை கொடுக்கணும், அடிமைகளை விடுதலை செய்வதற்காக கொடுக்கணும், கடன்பட்டவர்களுக்கு கொடுக்கணும், அல்லாஹ்வுடைய பாதையில பாடுபடுறவங்களுக்கு கொடுக்கணும், திக்கற்றவர்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு அடுத்து என்ன செய்யணும், இதெல்லாம் கலெக்ட் பண்ணுவார்ல ஒரு ஆள், அவருக்கும் கொடுக்கணும். இந்த ஜக்காத்து அதுவா வராது. என்ன செய்யணும், ஜக்காத்து வசூல் பண்ண ஒரு அதிகாரி நியமிக்கணும். அவங்க 4 பேர் சுத்தி வசூலுக்கு போவாங்க, அவங்க மெனக்கட்டாலும் அந்த காசு சேரும். வசூல் பண்ணிட்டு வர ஜக்காத்துங்கிற இபாதத்தானே செய்யறாங்க. அந்த இபாதத்தை செஞ்சாலும் ஒருத்தன் எப்படி நேரத்தை ஒதுக்கி வசூல் பண்ணுவான், நீ வசூல் பண்ணி சும்மா வசூல் பண்ணிட்டு தர சோறு வீட்டுல ஒரு சோறு திங்கிறது, ஜக்காத்துலாம் வராம இருக்கிறது. நீங்க 4 பேரும் போய் ஒரு மாசம் வசூல் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி வசூல் பண்ணிட்டு நல்லபடியா போயிட்டு அவங்க செய்யணுமானா அவன் என்ன செய்வான், அடே நான் எப்படா சோறு திங்கிற, ஒரு மாசம் எனக்கு 4 மாசம் சம்பளம் வச்சுன்னு கேட்பானா இல்லையா, அப்படி கேட்க கூடாதுல. என்ன பண்றான், 8 பேர் கொடுக்க சொல்றான்ல, 7 பேர் தான் கொடுக்கப்படுற ஆளுங்க. 8வது ஆள் யாருன்னு கேட்டா ஒரு ஆமிலின் அலைஹா, அதை வசூலித்துக் கொண்டு வர்றவரு. வசூலிச்சுட்டு வந்துட்டீங்கள, இந்த நீ பார்த்தா ஜக்காத்துல வச்சுக்க, ஜக்காத்தை வசூலிட்டு வர்றவருக்கு என்னத்தை கொடுக்குறோம், இபாதத்து தான். அவர் மறுமைக்கு தான் அவர் செய்யறாரு. மறுமைக்கு செஞ்சாலும் இந்த வேலைக்கு நேரத்தை ஒதுக்கும் போது அவர் பாதிக்கப்படுறாரு. மறுமைக்கு செய்யற விஷயம், உட்கார்ந்துட்டு செய்யற விஷயம், தொழில் துறையில் இருந்துகிட்டு செய்யற விஷயம் ஒண்ணு கணக்கு இருக்கிறது. அவருக்காக தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருந்தாருன்னா அதுக்கு எதையும் ஒதுக்க தேவையில்லை, அவர் 2 ரக்காத் தொழுதா அவருக்கு தேவையில்லை. இது என்ன ஃபுல் டைம் கொடுக்க வேண்டியிருக்க, வசூல் பண்றது திரட்டுறதுன்னு சொன்னா அவர் குடும்பத்துக்கு சம்பாதிக்கிறத விட்டுட்டு, அவருடைய தொழிலை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு போய் சம்பாதிக்கிறாரா இல்லையா. அப்ப நேரத்தை ஒதுக்கி மக்கள்கிட்ட கலெக்ஷனுக்கு போவாரையானால் அவருடைய குடும்பம் பாதிக்கப்படும் என்பதற்காக இஸ்லாம் என்ன பண்ணது, அது ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அதை கலெக்ஷன் பண்றவனுக்கு கூட பிராக்டிகலுக்கு சரியா வராது. அது இபாதத்துக்கு கூலி இல்ல, நேரத்தை அர்ப்பணிப்பதற்கு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை. நேரத்தை அர்ப்பணிக்கிறோம் இல்லையா, ஃபுல் டைம் ஒதுக்கிறானா, அப்ப அவன் அர்ப்பணிக்கிறானா ஏன் அடிபட்டு போயிடும். அவன் அர்ப்பணிக்கிறவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இந்த வசூலிச்சுட்டு வரமாட்டான். அப்ப 7 பேரும் தெருவில் நிக்க வேண்டியதான். அவனா கொண்டாந்து தருவான் ஜக்காத்தை, நம்மளதான் போய் என்ன செய்யணும், கேட்கணும். அவனா கொண்டு தரக்கூடிய ரொம்ப சின்ன அளவுல இருப்பாங்க. நம்ம போய் கேட்டு வாங்கும் போது மாசம் சந்தாண்டு கொடுக்கறவங்க கூட கொண்டாந்து தர்றாங்களா, அதுக்குன்னு ஒரு ஆளை நியமிச்சாதான் போய் விடுவிடா போய் கேட்டதான் வருமே தவிர நாங்கள 1ஆம் தேதி பிறந்தவங்க சந்தா தருவோமா, யாருமே தரமாட்டோம்.
நமக்கு தர கரண்ட் பில்ல கூட கட்டாம என்ன செய்யறோம், அது 3 தடவை ரிமைண்டர் பண்ணி டெலிபோன் பில்ல கட்ட மாட்டேங்கிறோம், சந்தாவா கொடுத்துட போறோம். அப்ப அதனால இஸ்லாம் என்ன பண்ணுது, இது ஒரு இப்ப ஜக்காத் இபாதத்தா இருந்தாலும் வசூலிக்கிறவனுக்கு கொடுங்க கூலியா இது, அதனால ஜக்காத்துடைய நன்மை அவருக்கு இல்லாம போயிருமா? அந்த உழைப்புக்குரிய நன்மை மறுமையில் அவர் கிடைக்கும். ஜக்காத்து திரட்டிட்டு வந்தார் இல்லையா, இது நேரத்தை அர்ப்பணிக்கிறதுக்காக வேண்டி ஒண்ணுமே திரட்டாம வந்து அர்ப்பம் கொடுப்போம்ல, நேரத்தை அர்ப்பணிக்கிறாரா இல்லையா, அதுக்குரிய கட்டணத்தை கொடுத்துட வேண்டியது. இது 9வது சூறாவுல 60வது வசனத்தில் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னொரு இது ஒரு சம்பவம் வைங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இன்னொரு சமுதாயம் மதீனாவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்துல அவங்க இஸ்லாத்தை தழுவுறாங்க. இஸ்லாத்தை தழுவுன உடனே அங்க யாரு தொழுவிக்கிற ஒரு ஆள் போடணும்ல, ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க, தொழுவிக்கிறதுக்கு ஒரு ஆளை போடணும். குர்ஆன் நல்லா ஓத தெரிஞ்சால்தான் தொழுவிக்கணும்னு பார்த்தா ஒரு சின்ன பையன் தான் என்ன செய்யறாரு, குர்ஆனை ஓத தெரிஞ்சவரா இருக்கிறாரு, அவரை இமாமாக்கி விட்டாங்க. இருக்கிற எல்லாரையும் விட யாருக்கு நல்லா குர்ஆன் ஓத தெரியும், அந்த சிறுவருக்கு குர்ஆன் நல்லா ஓத தெரியும். அவரை இமாமாக்கின உடனே அவருக்கு போதுமான ட்ரெஸ் கிடையாது. அவர் இமாமா நின்ற போது அவர் ருக்கு செஞ்சாருன்னு வைங்க, சஜ்தா செஞ்சாருன்னு வைங்க, பின்னாடி உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியுமா, அந்த அளவுக்கு சின்ன ஆடையா இருக்குது, ஆடை போதுமான அளவுக்கு இல்ல, அந்த மாதிரி அவர் தொழுவிக்கிறாரு. அப்ப என்ன செய்யறாங்க, அங்க பொம்பளை எல்லாம் சொல்றாங்க, அலா தகத்து அண்ணா இஸ்த காரிக்கும், உங்களுடைய இமாம் இருக்காரப்ப அவர் பின்பகுதியெல்லாம் தெரியுது, அதை கொஞ்சம் மறைக்க மாட்டீங்களா, இந்த மாதிரி ஆளை நிப்பாட்டி வச்சுக்கிற இமாம் சொல்லி பொம்பளை எல்லாம் என்ன செய்யறாங்க, அங்க இருந்து கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு அவருடைய ஆடை சும்மா சிறியதாக குட்டையாக இருக்கிறது. அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த மாதிரிலாம் என்கிட்ட வசதி இல்லைன்னு அவர் சொல்லிடுறாரு அவங்க குடும்பத்துல. அப்ப என்ன பண்றாங்க, எல்லாருமா சேர்ந்து அவங்களுக்கு லைசன் பண்ணி நல்ல சூப்பரான ஒரு ஆடை எடுத்து, அந்த மாதிரி ஒரு அன்பளிப்பு வாழ்க்கையில அடைஞ்சது இல்லைங்கிறார் அவர். அப்ப இமாமா இருக்கிறார், வசதி இல்லாம இருக்கிறார் என்பதற்காக வேண்டி வேலைக்கு அவனே கொடுத்தாங்க, கூலியாவா கொடுத்தாங்க, அவர்கிட்ட இல்ல இதான் இருக்குது இல்ல, மற்றவங்க எல்லாம் நல்ல ட்ரெஸ் வச்சுக்கலாம், ட்ரெஸ் இல்ல, ட்ரெஸ் இல்லாம 1000 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கல. இவர் இந்த இமாமா இருந்து நேரத்தை ஒதுக்கிட்டு இருக்கிறவருக்கு என்ன செய்யணும், நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. அது ரசூலுல்லாஹ் ஹயாத்துக்கு நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்து காலத்திலேயே இந்த நிகழ்வு நடக்கிறது. மார்க்கத்துக்கு எதிரான ஒன்று ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்த வகையில தடுக்கப்படவில்லை. இது புகாரியில 4302வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் வச்சு என்னன்னு கேட்டா, அவங்களோட நேரத்தை சமுதாயத்துக்காக அர்ப்பணிப்பார்களே, ஆனால் அவங்க தெருவில் நின்றாங்கன்னா சமுதாய பணிகளை யாரும் செய்ய மாட்டாங்க. இதுக்கு இப்படித்தான் சஹாபாக்கள் புரிஞ்சு வச்சிருந்தாங்க. சஹாபாக்களுடைய செயல்கள் ஆதாரமா இல்லாட்டா கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து இந்த மாதிரி ஸகாத்தை வைத்து, இந்த குர்ஆனுடைய வசனத்தை வைத்து, இன்னும் பல ஆதாரங்களை வைத்து அவங்க புரிஞ்சுக்கிட்ட அடிப்படையில் அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன சொல்றாங்க, மக்கள் சொல்றாங்க, மக்களே நான் வியாபாரியா இருந்தேன், இன்னைக்கு ஜனாதிபதி. இந்த ஜனாதிபதி ஆகுறதுக்கு முன்னாடி நான் யாரு, வியாபாரி. வியாபாரின்னா நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் என் குடும்பத்துக்கு தாராளம், அப்படி சம்பாதிச்சுட்டு இருந்தேன். நான் கஷ்டப்பட்டு கொண்டு இந்த பதவிக்கு நான் வரவில்லை. இந்த பதவியை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வியாபாரியா இருந்தேன். வியாபாரத்தில் எப்படி சம்பாதிச்சேன், என் குடும்பத்தார் கஷ்டப்படாத அளவுக்கு நான் சம்பாதித்துக் கொண்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கு என்ன செய்யறோம், ஒரு சுகில் துபி அம்ரில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய அனைவருக்கும் பாடுபடுற ஒரு வேலை என் தலையில் இப்போ சுமத்தப்பட்டு விட்டது. இப்ப எனக்கு வியாபாரம் பண்ண போனால் இந்த நிர்வாகத்தை யார் பண்ணுவா, யார் ஜகாத்தை வசூலிப்பா, யார் மக்களை காப்பாற்றுவா, யார் ராணுவத்தை வழி நடத்துவா, யார் ஒரு நிர்வாகத்தை நடத்துவாங்கிற பிரச்சனை வருது. என்னால் அது முடியவில்லை. அதனால நான் என்ன பண்றேன், நான் என்னுடைய முழு நேரத்தை சமுதாயத்துக்கு கொடுக்கறேனா இல்லையா, நான் என் உழைப்பு இங்க கொடுக்கிறதுனால இங்க இருந்து உதவித்தை வாங்கி என் குடும்பத்தார் சாப்பிடுவார்கள் டிக்ளேர் பண்ணி செய்யறாரு. என்ன செய்யறாரு, நான் ஃபுல் டைம் ஒர்க்கர், நான் ஃபுல் டைம் ஜனாதிபதிக்கு ஃபுல் டைம் வேலை. இதுக்கு நான் என்ன செய்வேன், என் குடும்பத்தாருக்கு எவ்வளவு தேவையோ அதை இங்க இருந்து நாங்கள் எடுத்துக்கொள்வோம், என் குடும்பத்தார் எடுத்துக்கொள்வார்கள் சொல்லி மக்கள்கிட்ட என்ன செய்யறாங்க, அபூபக்கர் சித்திக் அவர்கள் டிக்ளேர் பண்றாங்க. அது மாதிரி மூத்தா போற வரைக்கும் என்ன செஞ்சாங்க, வாங்கினாங்க. புகாரியில 2000